என் அன்பு தங்கமே, ஆவணி மாதத்தினுடைய முதலாவது நாளில் இந்த வராகி காரணமின்றி உன் கண்களில் பட வரவில்லை. என் பிள்ளையே, அம்மா காண்பித்திருக்கின்ற எண்ணை நீ தொட்டாயல்லவா? இன்று இந்த எண்ணுக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? என் பிள்ளையே, இன்றைய நாள், இன்றைய தேதியானது 17/8/2024. 17 என்கின்ற எண்ணினுடைய கூட்டுத்தொகை 8. 8வது மாதம் 2024 எண்ணினுடைய கூட்டுத்தொகையானது 8. அதாவது 2 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 4, நீ அதனை கூட்டி வர தொகை 8. அதாவது தேதியினுடைய கூட்டுத்தொகையும் 8ஆகவும் மாதத்தினுடைய கூட்டுத்தொகை 8ஆகவும் அதுபோல வருடத்தினுடைய கூட்டுத்தொகையானது 8ஆகவும் கிடைத்திருக்கின்றது. 8 8 8 என்பது வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தக்கூடிய ஒரு எண்ணாகும். இந்த எண் இன்று உன் கண்களில் பட்டு விட்டது என்றால், என் பிள்ளையே, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நீ செய்ய போகின்ற செயல் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்ற அர்த்தம். எதை நினைக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை அடைய முயற்சி செய்கின்றாயோ, அதில் நீ இன்னமும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்ற அர்த்தம். என் பிள்ளையே, சில நேரங்களில் சில குழப்பங்கள் உனக்குள் அதிகமாக வரும் பொழுது, இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருப்பாய். அப்படி நீ நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில், இதை நாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா, தொடங்கலாமா, தொடங்கக்கூடாதா என்கின்ற கவலை உனக்குள் வந்து விடலாம். அந்த நேரத்தில் இந்த எண்ணை எங்காவது கண்டு விட்டாய் என்றால், நிச்சயமாக அந்த நொடியே நீ முடிவெடுத்து விடலாம். நாம் செய்து கொண்டிருப்பது சரிதான், குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது, அடுத்தது என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருப்போம் என்று மட்டும் என் பிள்ளை நீ யோசித்தால் போதும். வேறு எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் ஒளிந்து கிடக்கின்றது. உன்னுடைய சந்தோஷம் அடுத்தவர்களை வாழ வைக்கின்றது. அதே நேரத்தில் உன்னுடைய கவலை உன்னோடு இருப்பவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்றது. இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இரு. நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை நம்பி இருப்பவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால், அதை அவர்களுக்கு கொடுப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? அதே நேரத்தில் என் பிள்ளை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னுடைய கவலைகளை கண்டுதான் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால், அப்பொழுதும் நீ சந்தோஷமாகத்தானே இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் கவலையை கண்டு இன்னொருவனுக்கு சந்தோஷம் மனதிற்குள் வருகிறது என்றால் நீ கவலைப்படவே கூடாது. எல்லாவற்றையும் தைரியமாக நீ எதிர்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். அதை நீ தெளிவாக மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நின்றால், என் பிள்ளையே, மனநிறைவு என்பது என்றென்றும் உன்னோடு தான் இருக்கும். இன்று இந்த 8 8 8 என்கின்ற அதிசய எண், இந்த தேவதை எண்
உன் கண்ணில் பட்டால் இந்த பிரபஞ்சம் உனக்கு உணர்த்தக்கூடியது நீ செய்யக்கூடிய செயல் வெற்றியை கொடுக்கும் என்பதுதான். நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை என்றுதான். நீ நினைத்தது எல்லாம் விரைவாகவே உனக்கு கைகூடும் என்பதுதான். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவித்து உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். இனி வருகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நல்ல நேரம் வாழ்க்கையில் வரும் பொழுது நீ சந்தோஷமாக அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது உன்னுடைய அந்த புன்னகைக்கு முன்னால் என்பதனை புரிந்து கொள். உனக்குள் இருக்கின்ற இந்த புன்னகை உன்னை வாழ வைக்கும், உன்னோடு இருப்பவர்களையும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் இனி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. எதற்காகவும் இனி கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. மற்றவர்கள் உன்னை சோதிக்க நினைத்தால் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு நீ விலகிச் சென்று விடு. நீ கொடுக்க போகின்ற சோதனைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் பிள்ளையே, இந்த சோதனை நீ உன்னுடைய புன்னகையை வெளிக்காட்டினாலே அவர்களுக்கு அது சோதனைதான். நீ சிரித்து விட்டாயே, சந்தோஷமாக இருந்து விட்டாயே என்று சொல்லி அவர்கள் நிச்சயமாக அந்த வேதனையோடு உன்னை இனிமேல் சோதிக்க கூடாது என்று நினைத்து சென்று விடுவார்கள். இப்படி உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இந்த மனிதர்கள் தந்த கஷ்டங்களையும் என் பிள்ளை கடந்து நீ நல்லபடியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கொள். இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளான இன்று உனக்கு நடக்கப் போகின்ற அற்புதத்தை நீ கண்கூடாக காண வேண்டும். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது என்பது போலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு முடிவு இருக்கின்றது. இந்த முடிவினை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நில். இந்த வராகி இந்த மாத முடிவிற்குள் நீ நினைத்ததை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன். ஆவணி பிறப்பு உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட பிறப்பு என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற நல்ல நாட்களை எதிர்கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். வராகியின் அன்பினை பெற்ற உனக்கு இந்த எண் இன்று உன் கண்களில் பட்டுவிட்டால் நீ உறுதி செய்து கொள். இதையும் தாண்டி நீ ஒன்று செய்யலாம். உன் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் ஒரு தட்டின் மீது திருநீறு பரப்பி அதில் 888 என்று எழுதி வை. இன்று முழுவதும் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கட்டும். நிச்சயமாக பல நன்மைகள் உன் இல்லத்திற்கு வந்து சேரும். சனி மகா பிரதோஷ நாளும் இன்று உனக்கு கைகூடி வந்திருக்கின்ற நேரத்தில் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நல்ல பலன்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தில் நல்ல மாற்றத்தை நோக்கி வந்து விட்டாய். இனிமேல் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.